வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். இப்போ தற்போது ஒரு இருக்கிற வானிலை அப்படிங்கிறது வெயில், மழை, எப்போ வெயில் அடிக்கும், எப்போ மழை வரும் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு ஒரு மாறி மாறி குழம்பி இருக்கிற ஒரு சூழலாக தான் இருக்கு. மக்கள் அப்படிதான் பார்க்குறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது இதற்கு முன்னாடி வந்த மழை தற்போது முடிஞ்சிருக்கு. இதற்கப்புறம் வெயில் இருக்குமா, அல்லது மீண்டும் பருவமழை இன்னும் முடியாத பட்சத்தில் அடுத்து மழை இருக்குமா? தற்போதைய இன்றைய வானிலை எப்படி இருக்கிறதுன்றதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த தகவல்களை தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் சார். நிச்சயமாக. அதாவது தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கி மே மாத 23, 24 தேதிகளிலேயே தொடங்கி மே 31க்குள் கோடை மழை பதிவு, அதாவது மழை பதிவுல கொடுத்து விட்டு தென்மேற்கு பருவமழை ஒரு இடைக்காலமாக ஒரு இடைவெளி கொடுத்திருக்கு. காரணம் என்னன்னா, காற்றழுத்த தாழ்வு நிலைகளோ எந்தவித ஒரு குறைந்த அழுத்த பகுதியோ எதுவுமே உருவாகவில்லை. இருந்தாலும் இது இடைக்காலம்தான். காரணம், பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாழ்வு சுழற்சிகள் காரணமாக காற்று திசை மாறி இருக்கிறது. இன்றிலிருந்து படிப்படியாக அந்த வானிலையில முற்றிலுமாக மாற்றம் ஏற்பட போகிறது. நேற்றைக்கே ஒரு மாறுதல் தொடங்கிவிட்டது. அந்தமான் வடக்கு பகுதி மற்றும் மியான்மர் கரையை ஒட்டி வளிமண்டலத்தில் ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சிக்கு நம்முடைய இந்திய தீபகற்பத்தில் இருந்து, அதாவது அரபிக்கடல் காற்று வங்கக்கடலுக்கு வர வேண்டும். இதற்கு முன் பாகிஸ்தான் பகுதிகளில் அதிக வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினால அங்க நிலப்பகுதிகளில் குறைந்த அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அங்க மழைக்கு சாதகம் இல்லாத ஒரு குறைந்த அழுத்தம், அதாவது காற்றை மட்டும் கட்டுப்படுத்தி ஈர்க்கும், ஆனால் இரு காற்று இணைவு அங்கே இல்லை. அது பாகிஸ்தான் எல்லையோரத்தில் தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்த்து பிறகு வங்கக்கடலுக்கு அனுப்பும் பொழுது வடமேற்கு திசையிலிருந்து தமிழ்நாட்டில் காற்று நுழையும். அதாவது பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களில் இருந்து மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் வழியாக, கேரளா, தமிழ்நாடு வழியாக இது வங்கக்கடலுக்கு காற்று பயணிக்க அந்தமான் பகுதிகளுக்கு இது செல்ல இருக்கிறது வரக்கூடிய நாட்கள்ல. இதனால வடமேற்கு வெப்ப காற்று, அதாவது நீராவி காற்று, வெப்ப நீராவி காற்று தமிழ்நாட்டில் நுழைய, மேற்கு திசையில் இருந்தும் கணவாய் பகுதிகளில் இருந்தும் மாலை நேரத்துல காற்று நுழையும், வங்கக்கடலில் இருந்தும் மாலை நேரத்துல எதிர்க்கும் காற்று, இவை எல்லாம் ஒன்றிணைந்து மாலை இரவு இடிமழை பொழிவை ஏற்படுத்த போகிறது. ஏற்கனவே நேற்றைக்கு மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, அதாவது புலிப்பட்டி மற்றும் கரூர் மாவட்ட தெற்கு பகுதி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தோட திருக்காட்டுப்பள்ளி, கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம், சென்னைக்கு அருகே காஞ்சிபுரம் மாவட்டத்தோட வாலாஜா மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஓரிடங்கள், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆங்காங்கே, இப்படியே விழுப்புரம் மாவட்டத்துல திண்டிவனம் மற்றும் மரக்காணம் இடைப்பட்ட பகுதியில் கூட நேற்றைக்கு இரவு மழைப்பொழிவு கொடுத்தது. இன்றைக்கு அதிகாலை வரை கூட அந்த மழைப்பொழிவு விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் அருகே கொடுத்து விலகியது. அதே போல திருப்பத்தூர் மாவட்டத்திலும் கொடுத்தது. இந்த மழை படிப்படியாக தீவிரமடைய போகிறது. இந்த மாலை இரவு நேர வெப்பச்சலன மழை. வெப்பநிலையில் இந்த மாற்றம் இருக்காது. நேற்றைக்கு வேலூர்ல 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி இருக்கிறது. இந்த வெப்பம் என்பது வரக்கூடிய 9ஆம் தேதி வரை இதே வெப்பம் தொடர வாய்ப்பு இருக்கிறது. இந்த வெப்ப உயர்வு காரணமாக காற்று குவிந்து இரு காற்று, அதாவது கிழக்கு வடமேற்கு மேற்கு காற்று குவிந்து மழைப்பொழிவை ஏற்படுத்த போகிறது. இன்றைக்கு சென்னைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு சென்னை கனமழை வாய்ப்பு இல்லை. திருவள்ளூர் மற்றும் சென்னை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சென்னை மாநகரத்திற்கு மழைப்பொழிவை கொடுத்தது. நேற்று ஒரு நாள் ஓய்வு கொடுத்தது. நேற்று முன்தினமும் மீண்டும் இன்று சென்னைக்கு மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு ஒருவேளை காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல மட்டும் பெய்துவிட்டு போனாலும் நாளையிலிருந்து உறுதியாக ஒரு வாரத்திற்கு சென்னைக்கு மழை இல்லாத நாட்கள் இருக்காது. எல்லா நாளும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி இந்த மாவட்டங்களுக்கு நாளை உறுதியாக மழை உண்டு 8ஆம் தேதி. அதே நேரத்தில் 9ஆம் தேதி 8ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வடமேற்கு வெப்ப காற்று குவிதல் காரணமா, அதாவது வெப்ப நீராவி காற்று. அதே நேரத்தில் 9ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் அரியலூர், பெரம்பலூர், கடலூர், மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் மற்றும் புதுக்கோட்டை, தெற்கே புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திருச்சி மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, கரூர் போன்ற மாவட்டங்களுக்கு
9ஆம் தேதி மழை வாய்ப்பு தெரிகிறது. அதாவது கிட்டத்தட்ட உறுதியாகவே தெரிகிறது 9ஆம் தேதி. 8ஆம் தேதியை விட 9ஆம் தேதி பரப்பில் அதிகரிக்கும். ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும். அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள்ல ஆங்காங்கே பெய்யும். படிப்படியாக அடுத்த நாள் 10ஆம் தேதி ஒதுக்குதல் என்பது குறைந்து மழை பொழிவு பரப்பும், மழை பொழியும் நேரமும் மழையோட அளவும் கூடும் 10ஆம் தேதி. அதே நேரத்துல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் 10ஆம் தேதி மழை பொழிவு தொடங்கினோம். அப்பொழுது வங்கக்கடலில் அந்தமான் வடக்கு பகுதி மற்றும் மியான்மர் கரையோரத்தில் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சியானது கீழடுக்கு சுழற்சியாக மாறி வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெற்கு ஒடிசா கரையை நோக்கி நெருங்கி வந்து 12 16ஆம் தேதி வரை ஆந்திர பிரதேச ஒடிசா கரையில் நீடித்து தென்மேற்கு பருவமழையை கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிராவில் தீவிரப்படுத்துவது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கணவாய் காற்று பகுதிகள், அதாவது கன்னியாகுமரி, செங்கோட்டை, குற்றாலம் மற்றும் பாலக்காட்டு கணவாய் வழியாக பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளுக்கும், நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கும், மைசூரில் இருந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி பகுதிகளுக்கும் மழை பொழிவு எட்டி பிடிக்கும். வரக்கூடிய 10க்கு மேல் படிப்படியாக தென்மேற்கு பருவமழையும் மேற்கு தொடர்ச்சி மலையில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகரிக்கும். தமிழ்நாட்டிலும் மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று, குளிர்ந்த காற்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை தூறலை கொடுத்து வெப்பத்தை 10ஆம் தேதியிலிருந்து முற்றிலுமாக தணித்து வெப்பச்சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழையை தமிழ்நாட்டின் வங்க கடலோரம் வரைக்கும் கொடுக்கும். இதுல தினசரி வடகடலோரம், வட உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு உண்டு. இதுல மதுரைக்கு வடக்கே நல்ல மழை எதிர்பார்க்கலாம். மதுரைக்கு தெற்கே விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் வடக்கு பகுதியில ஓரளவு மழை இருக்கும். தென்கோடியில பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டத்தோட மேற்கு பகுதி, தென்காசி மாவட்டத்தோட மேற்கு பகுதி மட்டும் நல்ல மழை இருக்கும். கிழக்கு பகுதி, அதாவது காற்று பகுதியாக இருக்கக்கூடிய ஆரல்வாய்மொழி, அதே போல ஆரியங்காவு கணவாயில் இருக்கக்கூடிய கயத்தாறு போன்ற பகுதிகளில் மழையின் அளவு குறைவாக இருந்தாலும் அங்கும் இந்த மாத 16ஆம் தேதிக்குள் ஒரு நாளாவது நல்ல மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்க சார். இதுல இப்போ பெரும்பாலான மாவட்டங்கள் இப்போ இதுல மழை அதிகமாக பெறப்போகிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அந்த மழையின் அளவு எந்த அளவு வரை எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக இப்பொழுது பெய்யக்கூடிய மழை, அதிலும் குறிப்பாக மாவட்ட வாரியாக, அதாவது தற்பொழுது தொடங்கக்கூடிய வெப்பச்சலன இடிமழை பொழிவு நேற்றைக்கு அதிகபட்சமாக வாலாஜாவில் 4 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கிறது. இன்றைக்கும் இதே போல் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல 4 சென்டிமீட்டர் அளவில, அதாவது இன்றைய பொறுத்த வரைக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களும் வடகடலோரமும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு பெரிய அளவிலே பரவலாக இருக்காது. ஒரு குறிப்பிட்ட அளவில் பெய்துவிட்டு அப்படியே ஓய்ந்து விடும். இன்றைக்கும் ஒரு சில இடங்கள்ல சென்னையை ஒட்டி, சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஒரு 2 4 சென்டிமீட்டர் வரைக்கும் ஆங்காங்கே வாய்ப்பு இருக்கு. நாளை 8ஆம் தேதி சென்னைக்கு சுமார் ஒரு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் ஆங்காங்கே எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மட்டுமல்லாமல் கடலூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய எல்லா மாவட்டமுமே, அதாவது கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்ல நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம். கிருஷ்ணகிரிக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள்ல 8ஆம் தேதி. 9ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு. டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு 2 3 அதிகபட்சமா ஒரு இடங்கள்ல 4 சென்டிமீட்டர் எதிர்பார்க்கலாம். அதே அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கடலூர் மாவட்டங்கள்ல கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஒரு 4 சென்டிமீட்டர் இருக்கும். ஆனால் ஒதுக்கி தான் ஆங்காங்கே இருக்கும். இதை விட கூடுதலாக இருக்கும் வடக்கே 5 சென்டிமீட்டர் என்ற அளவிலே வட உள் மாவட்டங்கள், வடகடலோரத்துல தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இந்த வரக்கூடிய 16ஆம் தேதி வரை மழைப்பொழிவு அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், அனைத்து வட உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள்ல தினசரி மழை இருக்கும். படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும். ஒரு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் இப்பொழுதைக்கு எதிர்பார்க்கலாம். அதிகபட்சமாக ஓரிரு இடங்கள்ல 7-8 சென்டிமீட்டர் கூட எதிர்பார்க்கலாம். அது ஓரிரு இடங்கள்ல எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லாமே வட உள் மாவட்டங்கள், வட்டக்கடலோரம். அது 10ஆம் தேதியிலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு மேற்கு இருக்கக்கூடிய திருச்சி, திண்டுக்கல், கரூர் மற்றும் கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி போன்ற பகுதிகளுக்கும் இந்த மழைப்பொழிவு எட்டும் பொழுது அங்கும் 5-6 சென்டிமீட்டர் தான் எதிர்பார்க்கலாம். 12ஆம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல ஒரு 15 சென்டிமீட்டர் வரைக்கும் ஆங்காங்கே எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நீலகிரி மாவட்டத்தோட அவலாஞ்சி பகுதி, வால்பாறையோட சின்ன கல்லாறு பகுதி, இங்கெல்லாம் ஒரு 10-15 சென்டிமீட்டர் 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை எதிர்பார்க்கப்படுகிறது. அதே தென் மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா ஓரிரு சென்டிமீட்டருக்கு தான் வாய்ப்பு இருக்கு. மதுரைக்கு வடக்கே மட்டும் 2-5 சென்டிமீட்டர் மழை ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். 12ஆம் தேதியிலிருந்து தான் மேற்கு தொடர்ச்சி மலையில மழைப்பொழிவை கொஞ்சம் அதிகரிக்கும் பொழுது பாலக்காட்டு கணவாயில 2-4 சென்டிமீட்டர் வரைக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும்.
ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பெரிய அளவிலே பாதிக்கும் மழை அல்ல, பரப்பில் கூடி பரவலான மழைப்பொழிவு, அவன் கொஞ்சம் கூடுதல் பரப்புல கூடுதல் நேரம் மழைப்பொழிவை கொடுக்கும். ஓரிரு இடங்கள்ல மட்டுமே ஒரு 8-10 சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்யும் மழை தான் வரக்கூடிய 12ஆம் தேதி 11ஆம் தேதிக்கு மேல நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் ஐயா. இதுல காற்றின் வேகத்தை குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு தகவல்கள் ஏதாவது இருக்கிறதா? அதிகமாக காற்று அதாவது இருக்கும் அப்படின்னு. அதாவது தற்பொழுது தமிழ்நாட்டுல வெப்பம் அதிகரித்து காணப்படுகிற காரணத்தினால காற்றானது லேசாகி மேலெழுந்திருக்கிறது. அதாவது குறைந்த அழுத்தம் ஏற்பட போகிறது தரையில. பொதுவாக ஏதாவது ஒரு இடத்துல தமிழ்நாட்டில மழை உருவாகும் பொழுது முதல்ல மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்துல அல்லது திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்கள்ல, திருவண்ணாமலை மாவட்டத்துல மழை உருவாகி வங்க கடலோரம் வரும் பொழுது முதலிலே கொஞ்சம் காற்றோட தான் வரும். ஏன்னா வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்று மழையாக கீழ் இறங்கும் பொழுது அந்த காற்று வெற்றிடத்தை நோக்கி ஓடோடி போய் நிரப்ப ஓடும் பொழுது மழைக்கு முன் கொஞ்சம் காற்று இருக்கும். ஆனால் கடந்த கோடையில் இருந்த பெருங்காற்று ஒரு 60-70 கிலோமீட்டர் வேகத்துல எல்லாம் இருக்காது. சாதாரணமா ஒரு 45 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு 4 நாட்களுக்கு மழை பெய்வதற்கு முன் காற்றுடன் தான் மழை இருக்கும், இடிமின்னலும் இருக்கும். ஏன்னா நீண்ட இடைவெளிக்கு பிறகு மழைப்பொழிவு பெய்ய போகிற காரணத்தினால, படிப்படியாக அதிக பரவலாக போகிற காரணத்தினால இதுவரைக்கும் மழை பெய்யாத இடங்கள்ல கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவை காற்றுடன் எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல ஆலங்கட்டி மழைப்பொழிவு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடந்த நீண்ட இடைவெளிக்கு பிறகு மழை பொழியக்கூடிய இடங்கள்ல கடந்த சில நாட்களாக மழையே பெய்யாத இடங்கள்ல வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்திருக்கிற அதிக அழுத்தத்தால் மேகம் உருவாகி இருக்கிறது மேலே. அது எளிதிலே காற்றால் குளிர்விக்கும் பொழுது கொஞ்சம் ஆலங்கட்டி மழை பொழிவு கூட சில இடங்கள்ல வரக்கூடிய 9, 10, 11, 12 தேதிகள்ல பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு தென்மேற்கு பருவக்காற்று உள்ளே நுழைந்து விடும் என்பதனால குளிர்ந்து விடும். அப்பொழுது காற்றோட வேகம் குறைந்து விடும். இந்த வெப்பச்சலன மழைக்கு முன்பு பெய்யக்கூடிய காற்று இருக்காது. தென்மேற்கு பருவக்காற்று மட்டும் குற்றாலம் பகுதிகளிலையும், கன்னியாகுமரி ஆரல் வாய்மொழி பகுதிகளிலையும், அதே போல பாலக்காட்டு பகுதிகளிலையும் மேற்கு திசை காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும். நீலகிரி மாவட்டத்தில் பெய்யக்கூடிய மழையிலும் 12ஆம் தேதிக்கு மேல் காற்றுடன் மழைப்பொழிவு தான் இருக்கும். மின் விநியோகம் பாதிக்கப்படும் அளவில் வயநாடு, குடகு பகுதிகளிலையும் காற்றுடன் மழைப்பொழிவு 12ஆம் தேதிக்கு மேல் 16ஆம் தேதி வரை இருக்கும். பிறகு வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சியானது வடக்கு ஆந்திர பிரதேசம், தெற்கு ஒடிசா வழியாக மகாராஷ்டிரா நிலப்பகுதிக்குள் போய்விடும் என்பதனால முற்றிலுமாக தமிழ்நாடு ஊடாக பயணிக்கக்கூடிய காற்று கேரளாவின் கடலோரம் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு பகுதியை ஒட்டிய கர்நாடகா வழியாக, தெலுங்கானா வழியாக வட மாநிலங்கள் நோக்கி பயணிக்க தொடங்கிவிடும். அப்பொழுது 16ஆம் தேதிக்கு மேல் மழையோட தீவிரம் குறைந்துடும். தென்மேற்கு பருவமழை மட்டும் கேரள பகுதிகளிலையும், அணைகள் நீர்பிடிப்பு பகுதி, வயநாடு போன்ற பகுதிகளில் சற்று தீவிரம் குறைந்து, அதாவது 11லிருந்து 16 வரை பெய்யக்கூடிய தீவிரத்தை விட சற்று 16லிருந்து 20ஆம் தேதி வரை சற்று தீவிரம் குறைந்த தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கும் ஐயா. சார், இப்போ இதுல தற்போது அடுத்து இருக்கிற இந்த ஒரு வார காலத்திற்கு மழை திரும்ப ஒரு கேப் விட்டது ஸ்டார்ட் ஆக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கிற இந்த ஒரு வார காலத்தில் சரி, அல்லது அந்த ஒரு வாரத்தை தாண்டி இந்த மாத இறுதி வரைக்கும் சரி, ஏதாவது சுழற்சிகள் இல்ல காற்றழுத்த தாழ்வு நிலை, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், புயல் இந்த மாதிரியான நிலைகள் ஏதாவது தென்பட வாய்ப்பு இருக்கிறதா? தற்பொழுது வடக்கு அந்தமான் மற்றும் மியான்மர் கரையை ஒட்டி வளிமண்டலத்தில் உருவாகி கொண்டிருக்கூடிய மேலடுக்கு சுழற்சியானது கீழடுக்கு சுழற்சியாகவும் குறைந்த அழுத்த தாழ்வு நிலையாக மட்டுமே, அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கும் கீழே உள்ள ஒரு ஸ்டேஜில் தான் வரப்போகிறது. இந்த நிகழ்வு கரை கடந்து உள்ளே போய் காற்று குவிதல் காரணமாகத்தான் மழைப்பொழிவு ஏற்படுத்த போகிறதே தவிர பெரிய ஒரு வலிமையான சிஸ்டமாக வரக்கூடிய 18ஆம் தேதிக்குள் அமையாது. 18ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடல்ல மேலும் ஒரு நிகழ்வு உருவாகி மேற்கு வங்கம் மற்றும் வடக்கு ஒடிசா பகுதிகளில் 20ஆம் தேதியை ஒட்டிய நல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகிறது. அது வட மாநிலங்களுக்கு தென்மேற்கு பருவமழையை முன்னெடுத்து செல்லும் டெல்லி வரைக்கும். அந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகத்தானே இருக்கும். அதுலேயும் காற்று பாதிப்பு எதுவும் இருக்காது. இந்த மாத இறுதியில மேலும் ஒரு நிகழ்வு உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது கொஞ்சம் வலிமையான நிகழ்வாக மண்டலமாக உருவாக வாய்ப்பு இருக்கு. இப்படி இந்த மாதத்துல ஒரு சாதாரண நிகழ்வால் நிறைய மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. பருவமழையை பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் இந்த மாத இறுதி வரை முன்னெடுத்து செல்ல போகிறதே தவிர வலிமையான புயல் போன்ற நிகழ்வு இந்த மாத இறுதி வரைக்கும் தெரியல. அதற்கு பிறகு ஜூலை மாதத்துல வலிமையான நிகழ்வுகள் தெரிகிறது. ஓகேங்க சார். இதுல நிறைவாக ஒரு விஷயம், இதுல குறிப்பிட்டு விவசாயிகளுக்கு மற்றும் மீனவர்களுக்கு சொல்வதற்கு ஏதாவது தகவல்கள் இருக்கா? கண்டிப்பாக. டெல்டா மாவட்டங்கள்ல தற்பொழுது கோடை குறுவை அறுவடை நடைபெற்று கொண்டிருக்கிறது.
இந்த அறுவடையை அதாவது வரக்கூடிய மாலை இரவு இடிமழை பொழிவு டெல்டாவிற்கு 9ஆம் தேதியிலிருந்து கிடைக்கப்பெற இருக்கிறது. ஆக 9ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை மாலை இரவு மழைப்பொழிவு, சில நாள் கனமழை பொழிவு. ஆகவே அதாவது தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய அந்த மீண்டும் தீவிரமடையக்கூடிய 11ஆம் தேதிக்கு மேல் தொடர் மழைப்பொழிவு, அவ்வப்பொழுது இடையூறு கொடுக்கக்கூடிய தூறல், சாரல், அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் எல்லாம் நடைபெற போகிறது. மப்பும் மந்தாரமான வானிலையும் ஏற்பட போகிறது 12லிருந்து 16ஆம் தேதி வரை. ஆகவே வரக்கூடிய 3-4 நாட்களுக்கு மாலை இரவு இடிமழை பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு முற்பகல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி விரைந்து அறுவடை செய்யணும், முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும். பிறகு 16ஆம் தேதிக்கு மேல் ஒரு இடைவெளி கிடைக்கும். அந்த இடைவெளியில நீங்கள் அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ளலாம். முதிர்ந்த நெல் தானியங்களை வரக்கூடிய 11ஆம் தேதிக்குள் முற்பகலிலும், அதற்கு பிறகு அறுவடைக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாத சூழல் இருக்கும் போல் தெரிகிறது. 16ஆம் தேதிக்கு மேல் மீண்டும் ஒரு இடைவெளி கிடைக்கும், அதில் அறுவடை செய்யலாம். இது அனைத்து மாவட்டங்களுக்குமே பொருந்தும், எல்லா மாவட்ட அறுவடைக்கும். மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் கடல்ல பெரிய காற்று அச்சுறுத்தல் ஏதும் இல்லை. இப்பொழுதுதான் வங்கக்கடல்ல மேலடுக்கு சுழற்சி உருவாகி கொண்டிருக்கு. இருந்தாலும் மன்னார் வளைகுடாவில எடை குறைந்த படகு, அதாவது பிளாஸ்டிக் படகு, கட்டுமரம், பாய்மர படகு போன்றவற்றிற்கு 27லிருந்து 30 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று மன்னார் வளைகுடாவில் அவ்வப்பொழுது விட்டு விட்டு இருக்கும். அது எடை குறைந்த படகு மட்டும் மன்னார் வளைகுடாவில் இன்றைக்கும் நாளைக்கும் செல்லாமல் இருப்பது நல்லது. அடுத்த நாள், அதாவது வரக்கூடிய 10ஆம் தேதியிலிருந்து மன்னார் வளைகுடா மட்டுமல்லாமல் இலங்கை இந்தியா இடைப்பட்ட பாக் ஜலசந்தி பகுதிகளிலையும் குமரிக்கடல் பகுதிகளிலையும் விசைப்படகுகளுக்கும் தடை விதிக்கும் அளவிற்கு வலுவான காற்று 60 கிலோமீட்டர் வேகத்தில் உருவாகும், 60 கிலோமீட்டர் வேகத்துல வீசலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது தொடர்ந்து படிப்படியாக 14லிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் வலுவான காற்றாகவே ஒட்டுமொத்த அரபிக்கடல், குமரிக்கடல், வங்கக்கடல்ல அடுத்தடுத்து 2 காற்றழுத்த தாழ்வு நிலை மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இந்த மாத 16ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 12லிருந்து 20ஆம் தேதி வரை, ஒரு 20 என்று சொல்வதற்கு கூட மாத இறுதி வரை விசைப்படகுகளுக்கு தடை விதிக்கும் அளவிலே 65 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று முக்கடலிலும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி மீனவர்கள் மீன்பிடிக்கலாம். அதற்கு பிறகு அச்சுறுத்தல் காற்று ஏற்பட போகிறது. ஓகேங்க சார். ஸோ இந்த அலர்ட் கொடுக்குற மாதிரியான நிகழ்வுகள், சூழல்கள் எதுவும் இல்லையா? ரெட் அலர்ட், எல்லோ அலர்ட், ஆரஞ்சு இந்த மாதிரியான? அதாவது 11ஆம் தேதிக்கு மேல் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட வால்பாறை பகுதி மற்றும் குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு, அதாவது ரெட் அலர்ட் கொடுப்பதற்கு வாய்ப்பு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட வால்பாறை பகுதிகளுக்கு 11ஆம் தேதிக்கு மேல், சரியா சொல்ல போனா 12 அல்லது 12லிருந்து 16க்குள் ஏதேனும் 2 நாள் வாய்ப்பு தருகிறது. 12லிருந்து 16க்குள். அதே போல கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களுக்கு, அதே போல கொடைக்கானல் மலைப்பகுதியோட, அதாவது மூணாரை ஒட்டியுள்ள மேற்கு பகுதிகளுக்கு, கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கும் சாதாரண ஒரு எல்லோ அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் மட்டுமே இருக்கும். ரெட் அலர்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய 16ஆம் தேதி வரை, அதாவது 12லிருந்து 16 வரை கொடுக்கக்கூடிய இடம், வாய்ப்பாக தெரியக்கூடிய இடம் நீலகிரி மாவட்டம் மற்றும் வால்பாறை பகுதிகளுக்கு மட்டும் தெரிகிறது. ஓகேங்க சார். சார், தற்போதைய வானிலை குறித்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்திருக்கிறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.